Taste the Daily. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பொது தரிசனத்தில் பல மணி நேரமாக சிரமத்துடன் காத்திருந்த பக்தர்கள் குறித்து திமுக அமைச்சர் சேகர் பாபு கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூரில் ஏற்பட்டுள்ள கடற்கரை அரிப்பை திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது பொது தரிசன வரிசையில் பல மணி நேரமாக அடைத்து வைக்கப்பட்டதால் குடிநீர் இல்லாமலும் கழிப்பிடம் செல்ல முடியாமலும் குழந்தைகளுக்கு பால் வாங்க முடியாமலும் நீண்ட நேரமாக கால் கடுக்க வேதனையுடன் நின்று கொண்டிருந்த பக்தர்கள் அங்கு வந்த கனிமொழியை பார்த்து முழக்கமிட்டனர். பக்தர்களின் வேதனையை அலட்சியப்படுத்திய சேகர் பாபு, திருப்பதிக்கு போனால் 24 மணி நேரம் நிற்பான், அது என்ன கணக்கில் வராதா என சர்ச்சையாக பேசிவிட்டு சென்றார். சேகர் பாபுவின் இந்த சர்ச்சை பேச்சு வெளியாகி பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுகவில் நிர்வாகிகள் முதல் அமைச்சர்கள் வரை பொதுமக்களை அவமானப்படுத்துவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பதி போறான் 24 மணி நேரம் நிற்பான், திருப்பதி போறான் 24 மணி நேரம் நிற்பான், திருப்பதி போறான் 24 மணி நேரம் நிற்பான், திருப்பதி போறான் 24 மணி நேரம் நிற்பான். சென்னை மதுரவாயல் அடுத்த ஆலப்பாக்கம் பாரதிதாசன் நகரில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குடிநீரை பயன்படுத்துவதால் உடல் அரிப்பு, தோல் நோய் உபாதைகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய மக்கள் கடந்த 4 வருடங்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இதனால் ஒரு குடம் 10 ரூபாய் என்ற அளவிற்கு விலை கொடுத்து தண்ணீர் வாங்கி பயன்படுத்துவதாக வேதனையுடன் தெரிவித்த மக்கள் அந்த தண்ணீர் வண்டியும் சில நேரங்களில் வருவதில்லை என கவலை தெரிவித்தனர். இதனால் அன்றாட வாழ்வுக்கே பெரும் அவதிப்படுவதாக கவலையுடன் தெரிவித்த மக்கள் விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு ஏழை எளிய மக்களை சிறிதும் மதிக்கவில்லை என குற்றம் சாட்டினர்.